குட்டி விலாகில் இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங் பார்க்கலாமா? காலையில நான் கொஞ்சம் சீக்கிரமா ஏஞ்சேன். எதனால அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் துவைச்சு போடுற வேலைலாம் இருந்தது. கையில துவைக்க வேண்டியது. சரி அதெல்லாம் இவங்க ஏஞ்சு வரதுக்குள்ள முடிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல தான் ஏஞ்சேன். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு போய் குளிச்சுட்டு வந்துடலான்னு பார்த்தா, இன்னைக்குன்னு பார்த்து, இல்ல நான் ஹெட் ஆஃபீஸ் போணும் மீட்டிங் இருக்கு அப்படின்னு. நான் என்ன பண்றது? சரி இந்த போற விஷயம் நேத்து நைட் ஆச்சும் சொல்லியிருந்தா, அதுக்கு ஏத்த மாரி நான் கிச்சன் வேலை ஃபர்ஸ்ட்டே முடிச்சிருப்பேன். ஃப்ரிட்ஜ்ல இருந்து மாவு எடுத்து டக்குன்னு வெளிய வச்சுட்டு, அவருக்கு ஒரு டீ போட்டு குடுத்துட்டேன். அந்த டீ குடிக்கிற டைமுக்குள்ள ஒரு பொட்டுக்கடல சட்னி. அவ்வளதான். அதுக்கு மேல ஹெட் ஆஃபீஸ்னால லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு மாட்டாங்க. ஸோ லஞ்ச் வேலை காலையில தேவையில்ல. அதனால அத அப்படியே விட்டுட்டேன். அவரு கிளம்புனதுக்கு அப்புறம் இவங்கள 2 பேரையும் தனியா பெட்ல விட்டுட்டு என்னால போய் குளிக்கலாம் முடியாது. ஸோ எங்க 2 பேரும் ஏஞ்சி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா, சும்மா மொபைல் நோண்டிட்டு இருந்தேன். 2 பேரும் ஏஞ்சி வரதுக்கு நல்லாவே லேட் ஆயிடுச்சு. பரவால்ல. ஆனா இப்போ குளிக்கலன்னா, குளிக்கிறது அப்படியே ஈவினிங் ஆக்கிடுவாங்க. அதனால கூட்டிட்டு போய் குளிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் தோசை ஊத்தி 2 பேருக்கும் ஊட்டிட்டேன். நிஷாந்த் தூங்குற டைம்ல நம்ம பெருக்கி தொடச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா, அது முடியாது. ஏன்னா ஃபேன் ஆஃப் பண்ணா ஏஞ்சி வந்துருவான். சரி அப்ப நான் பாத்திரம் கழுவிடலாம் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முடியுமா? அதுக்கும் முடியாது. ஏன்னா அந்த சவுண்ட்ல மறுபடியும் ஏஞ்சி வந்துருவான். சரி குளிச்சுட்டாச்சும் வர முடியுமான்னு பார்த்தா, அதுக்கும் முடியாது. ஏன்னா தூளியில இருந்தா டக்குன்னு ஏஞ்சி உட்காந்துடுறான். தூளியில தான் நம்ம பயப்படணும்னு பார்த்தா, பெட்ல படுக்க வச்சா கூட இதே தான் நிலைமை. டக்குன்னு கீழ இறங்கி வந்துடுறான். ஒரு அழுவுறது, இல்ல ஏதாவது ஒரு சிக்னல் குடுக்கறது, அந்த மாரி வேலைலாம் கிடையாது. ஆக மொத்தத்துல இவன் தூங்குற டைம்ல எதா பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு நினைச்சா, அது மட்டும் நடக்கவே நடக்காது. உங்க வீட்ல குட்டீஸும் இப்படிதான் இருக்குன்னா, கண்டிப்பா ஒரு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. தூங்கி எஞ்சா மட்டும் என்ன? நம்மள நிம்மதியாவா இருக்க முடியும்? பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். சரி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் விபாவ உட்கார வச்சு படிக்க வைக்கலான்னு பார்த்தா, எங்க விடுறான்? ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான். அவன எப்படியோ எல்லாம் சமாளிச்சு கொஞ்ச நேரம் உட்காந்து படிச்சோம். அவ்வளவுதான். ரொம்ப நேரம்லாம் படிக்க விட மாட்டான். இந்த அம்மா வேற, அவன் வந்தா போதும் அப்படின்னு இருப்பா விளையாடுறதுக்காக. அவ்வளதான். இதுக்கு மேல நம்மளுக்கு டைம் இல்ல சொல்லிட்டு, வீடெல்லாம் பெருக்கி தொடச்சு, அப்படியே சாமி கும்பிட்டுட்டோம். இதுக்கு மேல தான் இவன தூங்க வச்சுட்டு, சிம்பிளா லஞ்சுக்கு எதா பண்ணணும். இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் இப்படியே முடிக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஹார்ட்ட குடுத்து ஃபாலோ பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.